டீச்சர் வராங்க. குட் மார்னிங். உட்காருங்க. சைலன்ஸ். ஏன் சத்தம் போடுறீங்க? ஒண்ணு இல்ல டீச்சர், போர்டுல வரைஞ்சிருக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. போர்டுல கிறுக்குனது யாரு? போர்டுல எல்லாம் கிறுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இந்த பிஞ்சுங்க மனசுல கூட நீங்க எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கீங்க. பாத்தீங்களா, இதுதான் எம்ஜிஆர் சிலை. தலைவா, முத்து, எம்ஜிஆர் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? பாசம் இல்ல மேடம், அவர் மேல நான் வச்சிருக்கிற பக்தி. கரெக்ட் தான்ப்பா. மனிதாபிமானம், கருணை உள்ளம், அள்ளி கொடுக்கிற வள்ளல் மனம், அன்பான குணம் எல்லாம் நிறைஞ்ச எம்ஜிஆர நீ நெஞ்சில சுமக்கிறது கரெக்ட் தான் முத்து. சரி, எல்லாரும் உள்ள போலாமா? ஒரு விஷயம், அங்க பாக்குற பொருளை எதுவும் தொடக்கூடாது. தொடாம பாக்கணும். என்ன? வாங்க போலாம். இது எம்ஜிஆர் நினைவல்ல மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த நிலையை சொல்லும் இல்லம். தமிழனுக்காகவும் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காகவும் எத்தனை எத்தனை பல்கலைக்கழகங்களை அமைத்தார் நமது பல்கலை வேந்தர். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் லைனா வாங்க வாங்க. உலகத்தமிழர் ஒன்று கூட வேண்டும் என்பதற்காக அவர் நடத்திய உலகத்தமிழ் மாநாடு அவர் புகழை உலகிற்கே உணர்த்தியது. நலிந்தவர் வாழ்வதனில் ஏற்றம் காண அவர் ஆற்றிய திட்டங்கள் தான் எத்தனை எத்தனை எத்தனை. இந்த செங்கோலை பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கு. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு கொடுத்தது இது. பாருங்க. அங்க என்ன, இந்த சிங்கத்தை பாத்தீங்களா, எவ்வளவு கம்பீரமா நிக்குது. எம்ஜிஆர் ரொம்ப பிரியமா வளர்த்த சிங்கமா. அது செத்ததுக்கு அப்புறம் அப்படியே பாடம் பண்ணி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். அங்க பாருங்க, அத பாருங்க. பள்ளி பருவத்தில் பல நூல்களை படிக்க இயலாமையின் ஏக்கம் வாழ்க்கையின் பிற்பகுதியில் இவ்வளவு நூல்களையும் படித்து ஒரு நூல் நிலையம் அமைவதற்கு அவர் காரணமாகிவிட்டார். எவ்வளவு புஸ்தகங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் எம்ஜிஆர் படிச்ச புஸ்தகங்கள். அடேப்பா, இவ்வளவு புத்தகங்கள் எம்ஜிஆர் படிச்சாரா? இன்னும் எவ்வளவோ படிச்சிருக்காருமா. சொல்ல போனா அவரே ஒரு பல்கலைக்கழகம். இது என்ன தெரியுமா? நம்ம நாட்டின் மீது சீனா படையெடுத்த போது நேரு மாமா யுத்த நிதி கேட்டு நம்ம எம்ஜிஆருக்கு எழுதின கடிதம். இது என்ன தெரியுமா? அறிஞர் அண்ணா நியூயார்க்ல இருந்து 1968வது வருஷம் நம்ம எம்ஜிஆருக்கு பாசத்தோட எழுதின லெட்டர். அதோ பார் தொப்பி, அதோ பார் கண்ணாடி, அதோ பார் வாட்ச், இதோ பார் தங்கப்பேனா. எம்ஜிஆர் கண்ணாடி, எம்ஜிஆர் தொப்பி. இது என்ன தெரியுமா? நம்ம நாட்டிலேயே தலை சிறந்த மனிதர்னு இந்திய அரசாங்கம் நம்ம எம்ஜிஆருக்கு கொடுத்த பாரத ரத்னா பட்டம். அது மட்டும் இல்ல, நம்ம எம்ஜிஆர் இந்தியாவிலேயே சிறந்த நடிகர்னு பாரத் பட்டமும் வாங்கியிருக்காரு. எம்ஜிஆர் போட்ட செருப்பு. என்னப்பா எம்ஜிஆர் பக்தரே, எதை பார்த்து அசையாம நிக்கிற? ஒண்ணுமில்ல மேடம், இதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆரோட கால் செருப்பா இல்லையேன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இருந்தா நானும் ஒரு காட்சி பொருளா இருந்திருப்பேனே மேடம். முத்து, அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுப்பா. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல பல கருத்துக்களை மக்கள் மனதிலே பதிய வைக்க எடுத்துக்கொண்ட புதிய வழிதான் சினிமா. காதல்,
வீரம், கொடை, நட்பு இவைகளையே மையமாக கொண்டு தான் நடித்த படங்களில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எனும் தாரக மந்திரத்தை தலைமையில் கொண்டதால் தமிழகத்தின் தன்னிகரற்ற தலைவரானார். இதுக்கு சீல்டுன்னு பேரு. எம்ஜிஆர் நடிச்சு ரொம்ப நாள் ஓடின படங்களுக்காக கொடுத்தது. அவர் நடிச்ச படங்கள் நமக்கெல்லாம் ஒரு பாடம் மாதிரி. அந்த படங்கள்ல நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் சொன்னாரு. உனக்கு புரியலையா? உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சிலதை சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. என்ன, நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி வீரம், அன்பு, பாசம், நளினம், காதல், பண்பாடு இப்படி எல்லாத்தையும் ரொம்ப அழகா நடிச்சு காமிச்சாரு. ஒருவன் ஏழையாக இருக்கலாம், ஆனால் கோழையாக இருக்கக்கூடாது. குருடனாக இருக்கலாம், திருடனாக இருக்கக்கூடாது. உயிரே போனாலும் சொல்லை காப்பாற்ற தயங்க கூடாது. அதற்கு வீரமும் வேண்டும், நெஞ்சத்தில் ஈரமும் வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர். சார், நமக்கு கண்ணு, காது, கை, காலெல்லாம் ரெண்டு இருக்கு. ஆனா வாய் மட்டும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு சார். ஏன் எப்படி? ஒரு கண்ணு இல்லைன்னா இன்னொரு கண்ணால பார்க்கலாம். ஒரு காது இல்லைன்னா வாய் இல்லைன்னா அதனால்தான் நாம் சொல்லுகிற சொல்ல காப்பாத்தி தீரணும். சொல்ல காப்பாத்தணும்னா உழைத்தனம் கூடாது, துணிவு வேணும். துணிவு இருந்தா மட்டும் போதாது, உடல்ல வலிவு வேணும். உடல்ல வலிவு இருந்தா தான் நாட்டையும் வீட்டையும் காப்பாற்ற முடியும். சார், என்ன சூர்யா? அம்மா கிட்ட சம்பளம் கேட்டேன் சார். அவங்க அப்பாக்கு இன்னும் சம்பளம் வரல, வந்தப்ப கட்டிக்கலாம்னாங்க சார். ஆனா பள்ளிக்கூடத்துல சம்பளம் கேட்டாலும் வரக்கூடாதுன்னு சார். நான் இப்ப என்ன செய்யறது சார்? அப்படியா? இந்தா, இத கொண்டு போய் கொடுத்துட்டு வாழ் கொடுப்போம். ரொம்ப நன்றி சார். நீங்க போன தடவை கொடுத்ததே நாங்க இன்னும் திருப்பி கொடுக்கல. பரவாயில்ல தம்பி, நீ நல்லா படிச்சு முன்னுக்கு கொஞ்சம் அதுவே போதும். என்ன நேரமாச்சு, போங்க. மாஸ்டர், நீங்க ரொம்ப நல்லவர் மாஸ்டர். நல்லதையே சொல்லி கொடுக்குறீங்க, நல்லதையே செய்யறீங்க. பாலு, எங்க அப்பா எவ்வளவோ சம்பாதிச்சாரு, அதெல்லாம் எப்படியோ போயிடுச்சு. எங்க அம்மா சொல்லி கொடுத்த நல்லதெல்லாம் மட்டும்தான் என் கூடவே இருக்குது. பாலு, நீயும் பெரியவங்க சொல்ற நல்லதையெல்லாம் மனசை வச்சு அதன்படியே நடக்கணும். அப்படியே செய்யற மாஸ்டர். என்ன பசிக்குது. எங்க? இங்க. ஏன் சாப்பிடலையே? அதை விட உனக்கு என்ன வேலை? எப்ப சாப்பிட? முந்தாரா. உண்மை அவன் சொல்றேன். ஆமா. நேரத்துக்கு ஏன் சாப்பிடல? யாரும் கொடுக்கலையே. ஒரு நாள் ஆகாரத்துக்கு வேண்டிய சொத்து 10 காசு பெரிய எறும்பு சேர்த்து வச்சது. இந்த சின்ன எறும்பு சாப்பிடும். தேங்க்யூ. இந்தாங்க, இதை நீங்க சாப்பிடுங்க. தம்பி, உன் தலைமுறையிலாவது எல்லாருக்கும் இந்த நல்ல புத்தி வரணும். ஏன் தண்ணி குடிச்சீங்க? ஹோட்டலுக்கு போனா? ஹோட்டலுக்கே போனது இல்லையே. ஒரு தடவை கூட? அரை தடவை கூட போனது இல்ல. ஹோட்டலுக்கு போயிடுச்சியா? இல்ல, போனேன். வெளியே நின்று பார்த்துருக்கேன். இட்லி, வடை, போண்டா, சட்னி, சாம்பார், இதெல்லாம் பார்த்தா நாட்டுல தண்ணி விழுது. காலம் மாறட்டும், நீயும் ஹோட்டலுக்குள்ள உட்காந்து ஜாம் ஜாம்னு சாப்பிட போற பாரு. ஒரு நாளைக்கு 2 தடவை. நீ உழைச்சு சம்பாதி, ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடலாம், வயர் நிறைய. வரம் தர. ஆஹா, இப்படி இல்ல இருக்கணும் பசங்க. அவரது சீரிய மதிநுட்பத்தால் மந்திரம் கால் மதிமுக்கால் என பலருக்கும் பல நேரத்தில் உணர்த்திய உத்தமர். பாத்துக்கோங்க சாமி, இது என்ன சங்கிலி? தங்கச்சங்கிலி. 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 ஒண்ணும் சூது இல்லை. சாப்பிடுறா, போடுறா பொட்டிக்குள்ள. பாருங்க, நேரா பாருங்க.
போடுறா போடு போடு என் தங்க சங்கிலி தங்க சங்கிலி தான் வாட்டா மாறிடுச்சு. இது தங்கா முட்டை விடுற வாத்து. போய் உருக்கி தங்கமா பண்ணி சங்கிலியா போட்டுக்கோ, இல்ல சோறாட்டுன்னு போ. போயா ஜனங்களே, இப்போ கீரிக்கும் பாம்புக்கும் கொலை நடக்கிற சண்டை விட போறேன். பாருங்க, எல்லாம் கை தட்டுங்க. என்ன என் செயினை ஏமாத்தி வாங்கிட்டு இந்த வார்த்தை கொடுத்துட்டாருங்க. ஏன் அழற? உனக்கு செயின் தானே வேணும்? ஆமாங்க. என் கூட வா. இப்போ பண்ண போற மந்திரம் ரொம்ப பெரிய மந்திரம். ஆமா. பார்வதி, யார் நீ? என்ன உன் மந்திரத்தாலே என்ன கண்டுபிடிச்சலாமா யாருன்னு? என் வேலையை கெடுக்காத. வந்த வேலையா இருந்தா சொல்லு, இல்ல மந்திரம் பார்க்கணும்னா உட்கார்ந்து பாரு. இப்ப எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், உன் குட்டை உடைக்கணும். நெய் உருண்ட உடைக்க போறாரு. அது பொய்யுருண்ட, அதனால உடைச்சே தீரணும். உடைச்சு பாரு பாப்போம். என்ன பார்த்து சொல்லு, உண்மையா சங்கிலி வாத்தா மாறிச்சா? அடப்பாவி, இத்தனை அறிவாளிங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க பொய்யா? என் மந்திரத்தினால சங்கிலி வாட்டா மாறிச்சு. அப்ப ஏன் மந்திரத்தாலே சங்கிலி வந்துட போகுது. மந்திரக்காளி பாரு பாரு, நல்லா கவனிச்சு பாரு, கவனிச்சு பாரு. ஏன் வாயை பழக்கிற? மந்திரம் கால், மதி முக்கால், புரியுதா? இந்தாயா, இதான உன் செயின். பார்த்த கொடு. இந்த மந்திரத்துல எல்லாம் இனிமேல் ஏன் வராது. இப்படி நல்ல உள்ளம் படைச்ச நீங்க நெடுநாளைக்கு வாழும். யாராவது வந்தா உனக்கு விசில் அடிச்சு நான் எச்சரிக்கை பண்றேன். பயப்படாத, போய் எடுத்துட்டு வாடா. வேண்டாண்டா, பாவம்டா. பாவமா? அது 100 கிராம் என்னடா வேலை? மூஞ்ச பாரு, போய் எடுறானா. ஐயோ, நான் இல்ல. அதோ இதோ இவன் தான் திருட சொன்னா. என்னை விட்டுடுங்களா? நீயா? நானா திருடல தோட. அதோ ஓடுறானே, அவன் தான் திருட சொன்னான். நீ பிடிபட்டதும் அவன் ஓடித்தான் பத்தியா? ஏய், கெட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.